தொடர் போதனையாக மெய்யான அன்பு என்கிற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டு வருகிறேன். இந்த உலகத்தில் மெய்யான அன்பு எப்படிப்பட்டது, அதில் நம்ம வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மெய்யான அன்பே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதும் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை மகிழ்ச்சியை தரக்கூடியதமாக இருக்கிறது என்பதை நாம் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதன்படி உங்களோடு கூட நான் இன்றைக்கு பேச இருக்கிற காரியம், யாரை முதன்மையாக அன்பு கூற வேண்டும்? Who should be loved first and foremost? யாரை நாம் முதன்மையாக அன்பு கூற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே அன்பை பற்றி கிட்டத்தட்ட 10 பகுதிகள் இது வரைக்கும் பேசியிருக்கிறேன். உலக அன்புனா என்ன, தெய்வீக அன்புனா என்ன, இதில் எது மெய்யான அன்பு, மெய்யான அன்புடைய தன்மைகள் என்ன, மெய்யான அன்பை எப்படி அறிந்து கொள்ளலாம், இது எல்லாவற்றையும் பேசியிருக்கிறோம். அதனால் அதுக்குள்ளே அதிகமாக போக போகிறதில்ல மெய்யான அன்பை குறித்து. ஏன்னா அதை பற்றி 10 பகுதிகளில் பேசியாச்சு, அகாப்பே அன்பை பற்றி. இன்றைக்கு நம்ம கவனிக்க இருக்கிறது, இந்த மெய்யான அன்பு உண்டாயிருக்கிறது, இது இல்லாமல் மற்ற அன்புகளும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த அன்புக்கு முதன்மையான இடத்தை தருகிறோம் என்றதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப முக்கியமானதும் கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை முதன்மையாக வைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா காரியத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு மனுஷனை நீங்கள் முக்கியமாக வச்சுட்டிங்கன்னா அந்த மனுஷன் தான் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மாணவனும் மாணவியும் தன்னுடைய படிப்பை முதன்மையாக வச்சுட்டாங்கன்னா அந்த படிப்பு தான் பாருங்கள் அவங்களுடைய எதிர்காலத்தில் என்ன வேலை செய்ய போகிறாங்க, என்ன படிக்க போகிறாங்கன்றதை தீர்மானிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு மாணவன் விளையாட்டில் அதிகமான கவனத்தை செலுத்துகிறான், விளையாட்டில் முதன்மையான கவனத்தை கொடுக்குறான்னா அவனுடைய எதிர்காலத்தை அந்த விளையாட்டு தான் என்ன பண்ண போகிறது, தீர்மானிக்க போகிறது. அதே போல தான் வாழ்க்கையில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யாரை நாம் முதன்மையாக அன்பு கூற வேண்டும், யாரை முதன்மையாக அன்பு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறதுன்றதை இன்னைக்கு நாம் ஆரம்பித்து பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம் 1 யோவான் 4வது அதிகாரம் 7 முதல் 9வது வசனம் வரைக்கும். எடுத்தவர்கள் யாராவது படிங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். 1 யோவான் 4 7வது வசனம் முதல் 9வது வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் யாராவது படிங்க. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். சரி, இந்த 3 வசனங்கள் முதலாவது இருக்கிற இந்த 3 வசனங்களை நம்ம கவனிக்கலாம். 7, 8, 9 வசனங்கள். 7, 8, 9 வசனங்கள் சொல்லுகிற காரியம் என்ன? பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் எப்படி இருக்க கடவோம், அன்பாயிருக்க கடவோம். எல்லா சபையிலையும் அதை போதிக்கிறாங்க, அன்பாயிருங்க அன்பாயிருங்க. அன்பா இருக்கிறதுனா என்னன்னு தெரியாதனால தான் அன்பா இருக்க முடியவில்லை. அவங்க அன்பு கூறுறாங்க. அதான் சொன்ன, உலகத்தின் அன்பு ஒன்று இருக்குது, அப்படியே நம்ம நம்முடைய அன்பை கூற முடியும். ஆனால் மெய்யான அன்பை கூறுங்கள். எந்த அன்பை கூறுங்கள் நீங்கள்? ட்ரூ லவ். வேதம் போதிக்கிற, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின, சிலுவையிலே வெளிப்பட்ட அந்த மெய்யான அன்பை ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கூறுங்கள் என்பதுதான் கிறிஸ்தவர்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. யோவான் சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஏனென்றால் இந்த ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள் என்பது அவர் சொல்வது அகாப்பே அன்பை குறித்து சொல்லுகிறார். அவர் தெய்வீக அன்பை பற்றி பேசுறார். ஒருவருக்கு ஒருவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ்னு பார்த்தோம் இல்லையா? அகாப்பே அன்புடைய 3 தன்மைகள். 1 நிபந்தனையற்றது, சுயநலம் இல்லாதது, 3வது சாக்ரிஃபிஷியல் பார்த்தோம்.
இந்த 3 தன்மைகளோடு இருக்கக்கூடிய இந்த அன்பை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் காண்பியுங்கள். இதுதான் அவர் சொல்ல வர பாயிண்டாங்க. ஏன்னா இது இல்லாமல் மற்ற அன்புகளும் உலகத்தில் இருக்கிறது. அந்த அன்பு என்ன பண்ண முடியும், உங்களால் காண்பிக்க முடியும். ஆனால் அந்த அன்பை காண்பிக்கும் போது அந்த அன்பு உங்களுக்கு தோல்வியை தான் கொண்டு வரும், பாவத்தை தான் கொண்டு வரும், பிரச்சனைகளை தான் அது கொண்டு வரும். இந்த அன்பிலே முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறோம்ன்ற அந்த வாழ்க்கையை அது கொண்டு வராது. அப்போ அன்புனாலும் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் அது மெய்யான அன்பாக இருக்க வேண்டும், அது அகாப்பை அன்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அன்பையே ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் காண்பியுங்கள் அப்படின்னு போதிக்கிறார் முதல்ல. சரி, அதுக்கப்புறம் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறான். அன்பு இல்லாதவன் யாரை அறியான்? அதான் பெரிய விஷயம். சபைக்கு வரலாம், ஞானசாரம் எடுத்துக்கலாம், பைபிள் படிக்கலாம், யூ கேன் டூ எவ்ரிதிங். ஆனால் வருகிற அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாலே அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால், எந்த அன்பை? அகாப்பே அன்பை, மெய்யான அன்பை, நிபந்தனையற்ற முறையில் அன்பு கூறுகிற அந்த அன்பை. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஒரு மனுஷன் காமிக்க முடியல, ஒரு பாஸ்டர் காமிக்க முடியல, ஒரு விசுவாசி காமிக்க முடியல அப்படின்னா அவன் தேவனை இன்னும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? அவன் அறியாதவனா இருக்கிறான். மற்றதெல்லாம் அவன் அறிஞ்சு வச்சிருக்கலாம், பைபிளை படிச்சிருக்கலாம், கிறிஸ்தவத்தை அறிந்து வைத்திருக்கலாம், சபை எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சிருக்கலாம், இதெல்லாமே அறிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனால் அறிய வேண்டிய முக்கியமானது என்ன? இயேசுவின் அன்பை அவன் அறியாதவனாய் இருக்கிறான். அங்கதான் தோல்வி உண்டாகுது. சரி, சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றாரு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? ஒரு மனிதன் கடவுளை அறிந்து கொண்டேன் அல்லது கடவுளை நான் புரிந்து கொண்டேன், கடவுளை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றான்னா, இந்த விதத்தை தவிர வேற எந்த விதத்திலையும் அவனால் மேன்மை பாராட்ட முடியாது. எந்த விதம்? தேவன் அன்பாகவே இருக்கிறார்ன்றதை புரியாம ஒரு மனுஷன் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றது பெரிய வித்தியாசமான அல்லது ஒரு பொய்யான ஒரு காரியம், தன்னை தானே ஏமாற்றி கொடுக்கிற ஒரு காரியம். கடவுளை வேற ஏதோ ஒரு விதத்தில் நான் அறிந்து கொண்டேன். நிறைய நேரத்தில் சாட்சிகள் விடும் போதெல்லாம் கவனிச்சிருக்கிறேன் நான், இன்று மரித்தால் எங்கே போவாய், நரகத்துக்கு போவாயா, நான் கடவுளை அப்படிதாங்க அறிந்து கொண்டேன்னுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டீங்க, ஆனால் வந்த பிறகு அவர் எப்படி அறிந்து கொண்டீங்க? இன்னும் நரகத்துக்கு போவோன்னு பயந்துக்கிட்டே அவரை நேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் ஆக்கிரமித்து தருவார், தண்டிப்பார் அப்படின்ற எண்ணத்தோடவே நீங்க இன்னும் ஆராதனைக்கு வரீங்களா, சபைக்கு வரீங்களா, அவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களா? தப்பு. அவர் அன்பாகவே இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அறிவு உங்களுக்குள்ளே வர வேண்டும். அப்படி போதிக்கிற சபையில் உட்காந்து கேட்கணும். எங்கேயாவது போய் நியாய தீர்ப்பு அது இதுன்னு பிரசங்கம் பண்ணுற சபையில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு சேஞ்சஸும் இருக்காது. அதான் சொல்ல வரேன். சபையில் ரொம்ப பக்தியாக இருக்கலாம், அந்த மனுஷனுடைய மற்ற வாழ்க்கைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பானதாக மாறிடும். அதனால தான் பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கை என்ன, நமக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு என்ன, ரட்சிப்பு என்ன, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் பற்றி எல்லாத்தையும் கொண்டு வர ஒரு இடம் தான் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அது புரியாமல் மற்றது எதுவுமே என்ன பண்ணாது, நமக்கு விளங்காது. நமக்கு முதல்ல புரிய வேண்டியது, நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற சத்தியம் தான். அடுத்து 9வது வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. யாராலே பிழைக்கும்படிக்கு? எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு பாருங்க. இப்போ இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டார் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு பிழைப்பதற்கு தேவன் பல வழிகளை வைத்திருக்கவில்லை. பிழைப்பதற்கு என்ன பண்ணல, அவர் பல வழிகளை வச்சில்ல. அவர் புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இயேசு குமாரனாலே நம்ம என்ன பண்ணும்படிக்கு? பிழைக்கும்படிக்கு. குமாரனாலே பிழைக்கும்படிக்கு தான் நமக்கு இருக்குது வாழ்க்கை. இயேசுவின் தாயால் பிழைக்கும்படிக்கு நமக்கு வாழ்க்கை இல்லை. இயேசுவின் தகப்பனால் பிழைக்கும்படிக்கு வாழ்க்கை நமக்கு இல்லை. இயேசுவின் சீஷர்களால் பிழைக்கும்படியான வாழ்க்கை நமக்கு இல்லை. ரெவரண்ட், பிஷப்பு, இவங்களாலே பிழைக்கிற வாழ்க்கை நமக்கு இல்லை. யாராலே பிழைக்கும்படியான ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறதா? தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதனால் தேவன் நம் மேல் வைத்த அன்பு என்ன பண்ணப்பட்டது? வெளிப்பட்டது. பின்னாடி வர நாட்களில் டீட்டெயிலாக பேச போகிறோம். தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அவர் சும்மா சுற்றி பார்க்க அனுப்பல, அவர் போய் ஜாலியாக இருந்துட்டு வர அனுப்பல, மரிக்கும்படியாகவே அனுப்புகிறார். எதற்காகவே அனுப்புகிறாராங்க? மரிக்கும்படியாகவே அனுப்புகிறார். அது யாருக்காக மரிக்கும்படியாக, எதற்காக மரிக்கும்படியாக இருக்குது? அக்கிரமக்காரருக்காக மரிக்கும்படியாக,
அக்கிரமக்காரரை, பாவிகளை நீதிமான்களாக மாற்றும்படியாக, அவர்களை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் இந்த உலகத்திலே அனுப்பி தேவன் தம்முடைய அன்பை என்ன பண்ணினார்? அவர் வெளிப்படுத்தினார்னு சொல்றார். சரி, அப்ப இது தேவனுடைய அன்பை பற்றியதான ஒரு காரியம், ஒரு முன்னோட்டம் இது. சரி, இன்றைக்கான தலைப்புக்குள்ள வரலாம். இன்றைக்கான தலைப்பு நம்ம பார்க்கிறதுனா, யாரை முதன்மையாக அன்பு கூற வேண்டும். இப்படி ஒருத்தர் அன்பு கூர்ந்திருக்கிறார், என்னை தம்முடைய குமாரனையே அனுப்பி என்னை அன்பு கூர்ந்திருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். இப்போ வாழ்க்கையில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. we can love anyone. ஒரு நாயை கூட என்னால் என்ன பண்ண முடியும்? நேசிக்க முடியும். அது நேசிக்குதான்றது பிரச்சனை இல்லை. பட் ஐ கேன் லவ் எனிதிங். ஒரு மனுஷனாக இருந்துக்கிட்டு நீங்கள் எதை வேணாலும் என்ன பண்ண முடியும்? நீங்கள் நேசிக்க முடியும். நேசிக்கிறேன்னு சொல்லலாம், கிளைம் பண்ணலாம். ஆனால் அது அர்த்தமுள்ளதாக இருக்குதா, மீனிங்ஃபுல்லாக இருக்குதா, அந்த 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 அன்புன்ற விஷயம் அது பாருங்கள், உயிரோட்டமாக இருக்குதான்றது ரொம்ப முக்கியமானது. உயிருள்ளதாக இருக்குதா, சரியானதாக இருக்குதா, வாழ்க்கையை அது சீர்படுத்துவதாக இருக்குதா, சரிப்படுத்துவதாக இருக்குதா, அர்த்தமுள்ளதாய் மாற்றக்கூடியதாய் இருக்கிறதான்றது ரொம்ப முக்கியமானது. அப்போ வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய இடம் எங்க? யாரை நான் முதன்மையாக அன்பு கூற வேண்டும், யாரை நான் முதன்மையாக அன்பு கூற வேண்டும் இந்த உலகத்தில். ஏன்னா நான் அன்பு கூறுவதற்கு பல விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில். பணத்தை நான் அன்பு கூறலாம், இது அன்பு கூறலாம். நான் பணத்தை நான் அன்பு கூறலாம், அந்த பணத்துக்காக எதை வேணாலும் நான் செய்யலாம். அந்த பணத்தை அன்பு கூறுறவங்க பாருங்கள், அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு எதை வேணாலும் செய்வாங்க. பிகாஸ் தே லவ் மணி. அப்போ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் எது நமக்கு நம்முடைய அன்பை அர்த்தமுள்ளதாகவும் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமாகவும் மாற்றும் என்றால், எந்த மெய்யான அன்பை உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக வைக்கிறீங்களோ அந்த மெய்யான அன்பு தான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தம் முழுதும் வெற்றிகரமாக மாற்றும் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அதுக்கான சில வசனங்களை எடுத்து கவனிக்கலாம், அப்போ நல்லா புரிய ஆரம்பிக்கும். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். மத்தேயு 10வது அதிகாரம் 34 முதல் 38வது வசனம் வரைக்கும் எடுத்தவங்க யாராவது படிங்க. மத்தேயு 10வது அதிகாரம் 34 முதல் 38வது வசனம் வரைக்கும். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ரைட். இந்த 34வது வசனத்தில் பாருங்க, 34வது வசனத்து 36வது வசனம் வரைக்கும் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்கிறாருங்க. என்ன விஷயம் அது? பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். ரொம்ப கடுமையாக பேசுகிற மாதிரி இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இயேசு வந்தது இந்த பூமிக்கு சமாதானத்தை தரும்படியாக, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரும்படியாக வந்தார் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இயேசு எப்படி கிளைம் பண்ணுறாரு? பூமியிலே நான் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாது இருங்கள்றார். எதுக்கு அப்படி பேசுகிறாருன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து கன்வே பண்ண பார்க்குறாரு. எதுக்கு சொல்கிறாரு பாருங்க, சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில் மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. சரி, இப்போ என்ன சொல்ல வராரு? குடும்பத்தை நம்பாதீங்க, குடும்பம் ரொம்ப மோசமானது, உங்கள் வீட்டார் தான் உங்களுக்கு யாராக இருக்கிறார்கள், சத்துருவாக இருக்கிறார்கள் சொல்ல வராங்களா? இல்லை. எந்த இடத்துல சத்துருவாய் மாறுவாங்கன்னு சொல்ல வர்றார். எந்த இடத்துல உயர்ந்த உறவுகளாக இருக்கக்கூடிய தகப்பனும் மகனும், தாயும் மகளும், இதெல்லாம் உயர்ந்த உறவுகள் அல்லவா? இந்த உறவுலாம் எங்கே பிரிவினை உண்டாகும்? இந்த உறவுகளுக்குள்ளெல்லாம் எப்போ பிரச்சனை வரலாம்? வெறும் பாவத்தினால மட்டும் பிரச்சனை வரதில்லை. வெறும் எதோ தகப்பன் கண்டித்தார் அதனால மகன் வந்து கோச்சிக்கிட்டான், மகன் வந்து அப்பாவை கொண்டு போட்டான் அப்படின்லாம் இல்லை. நல்ல காரியத்தில் கூட மகனுக்கும் தகப்பனுக்குன்னா வர முடியாங்க, பிரச்சனை வர முடியும்ன்றார். பிரிவினை உண்டாக முடியும். அது என்னாலே வருதுன்றார். யாரால் வருது? அது என்னால் தான் வருது. நான் தான் அதை அனுப்ப வந்தேன்றார் இல்லையா? அப்போ அவரால் எப்படி வருது? அதை தான் அடுத்த வசனத்தில் எடுத்து காமிக்கிறார். எப்படி வருது? 37வது வசனம். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன். ஹலோ, தகப்பனையாவது
இப்போ எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு புரியுதா? இப்போ தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். நமக்கு இயல்பாக நம்ம பிறந்ததுலேருந்து, அதுவும் முக்கியமாக இந்த மாதிரியான இந்திய தேசத்தில் பிறந்து வளரும் போது நம்முடைய வளர்ப்புன்றது வித்தியாசமானது தான். மேற்கத்திய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது, இங்கே முழுக்க முழுக்க பேரண்ட்ஸை சார்ந்து அவங்களோடு இருந்து அவங்களோட வாழ்வது தான் நம்முடைய பழக்கமாக இருக்குது இல்லையா? அப்போ அப்படி இருக்கிற இந்த மாதிரியான ஒரு இடத்துல ரொம்ப நல்லாவே புரியும். அது அப்பா அம்மாவை விட, யாரை விட? அப்பா அம்மாவை விட அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு 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 சேலஞ்ச் லைஃப்ன்றது பாருங்கள். அது பொதுவாக எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமணமான பிறகு வரும், இல்லை ஏதாவது ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ நேசிக்கும் போது என்ன பண்ணுமா அது வரும். அவ்வளோதான். ஒரு பார்ட்னரை நம்ம சூஸ் பண்ணும் போது அந்த இடத்துல வந்து நிற்கும். அவ்வளோதான் அந்த பிரச்சனை. யாரையோ ஒருத்தரை நான் நேசிக்கும் போது எனக்கு தோணுது, அவங்க சில விஷயங்களை சொல்கிறாங்க, நம்ம தனி கொடுத்துன்னு தான் இருக்கணும், அம்மா அப்பாவை சேர்க்கக்கூடாதாக்கும், நம்ம கொஞ்சம் ரொம்ப கன்ஜஸ்டடாக தான் வாழணும், அவனெல்லாம் சேர்த்து அவனுக்கு சாப்பாடு போட்டு அதெல்லாம் வேண்டாம். இன்றைக்கி அப்படிலாம் கணக்கை பார்க்குற உலகமாக இருக்குது இல்லையா? அம்மா அப்பாவை சேர்த்துக்கிறது கூட ஒரு கணக்கு போடுது. அவங்க வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறாங்களா, ரைட், ஓகே ரைட், அவங்கள வச்சுக்கலாம். அவங்களால ஒன்றும் யூஸ் இல்லை, அவங்களால நமக்கு ஒன்றும் பையன் இல்லை அப்படின்னா அவங்கள வீட்டில் வச்சுக்கிறதோ இல்லை சோறு போடுறதோ அவங்கள பராமரிக்கிறதோ ஒரு வீணான வேலையாக இன்றைக்கிற தலைமுறைகள் என்ன பண்ணுது, அதை நினைக்கிறாங்க, அப்படி தான் செய்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு, அது பாவம். அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்க போகிறதும் இல்லை. சரி, ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவனை வேணுன்றார். இயேசுவே பேசுகிறார். அது எதை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறாரு? தகப்பன் தாயை நேசிக்க வேணான்னு சொல்ல ஆண்டவர் இல்லை அவர். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? தன்னுடைய மரணம் வரைக்கும் தன்னுடைய தாயை கணம் பண்ணின ஒரு மனுஷன் அவர், ஒரு கடவுள். மரணம் வரைக்கும் 10 கட்டளைகள் எல்லாம் ரொம்ப தீர்க்கமாகவே சொல்கிறார். இன்னும் பல வசனங்களில் கட்டளைகள் பெருகும்போது நிறையவே சொல்கிறார். உனக்கு தீர்க்க ஆயுசு உண்டாக இருக்கணும்னா, உன் வாழ்நாள் நீ நல்லா இருக்கணும்னா, உன் தகப்பனையும் உன் தாயும் நீ கனம் பண்ண வேண்டும்னே வைக்கிறாரு. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? முக்கியமாக ஆண் பிள்ளைங்களுக்கு அதை கொண்டு வந்து வைக்கிறாரு. அதை பெண் பிள்ளைங்களுக்கு இல்லையானா, இல்லை பெண் பிள்ளைங்களுக்கு 2 வீடாக மாறிடுது. ஒரு வீடு பிறந்த வீடாக இருக்குது, இன்னொரு வீடு அவங்க போயிட்டு உருவாக்குற அல்லது கட்டி எழுப்புகிற வீடாய் மாறுகிறது. அங்கே போயிட்டாங்கன்னா அங்கே அவங்க தாய் தகப்பனம் என்ன பண்ணிடுறாங்க, மாறிடுறாங்க, இருக்கிறாங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ரெபேக்காள் ஈசாக்கை தேடி வரா. யாரெல்லாம் விட்டுட்டு வர வேண்டியதாக இருக்குது? யாரெல்லாம் விட்டு விட வருது? அப்பா அம்மா எல்லாரையும் தான் விட்டு வர வேண்டியதாக இருக்குது. வசனம் ரொம்ப தெளிவாகவே போதிக்குது ஸ்திரீயை பற்றி. கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னா பெற்றவன் தாய் வீட்டை என்ன பண்ணிவிடு, மறந்து விடுனே போதிக்குது. ஆனால் மனுஷனுக்கு அப்படி சொல்ல, புருஷனுக்கு வேற விதமாக சொல்லுது. அப்போ இந்த இடத்துல அதுதான் பெரிய சேலஞ்சுங்க. சேலஞ்ச் என்ன? இப்போ யாரை முதன்மையாக நான் நேசிக்கவேது, யாரை முதன்மையாக நான் நேசிக்கணும். இப்போ இதுதான் பாயிண்ட்டு. எங்கள் அம்மா அப்பாவை விட அப்படின்னு வரும்போது எந்த இடத்துல அதான் கவனிக்கணும். சிலர் ரொம்ப ராங்காக அதை கைட் பண்ணி இந்த டிபிஎம் மாதிரியான சபைகள் குடும்பத்தை விட்டு அந்த மாதிரி சூழ்நிலாம் விட்டு பிரித்து தனியாக உட்கார வைக்கிறதெல்லாம் கவனிக்கிறோம். தப்பு. எந்த இடத்துலன்னு கவனிங்க. எந்த இடத்துல இயேசு இதை சொல்கிறாரு, எந்த விதத்தில் சொல்கிறாரு? தாயும் தகப்பனை விட என்னை நீ அதிகமாக நேசிக்க வேண்டும்ன்றது எந்த இடத்துல சொல்கிறாரு? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு யாருக்குள் கீழ்ப்படியுங்கள்? நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இது என்னவா இருக்கிறது? இதுதான் பாயிண்ட். எல்லாரையும் விட நான் முதன்மையாக ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்பது இப்போ தெரிஞ்சு போன விஷயம். இயேசுவே அதை வெளிப்படையாக சொல்கிறார். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. என்ன தான் முதல்ல நேசிக்கணுன்றார். எப்படி நேசிக்கிறத உறுதி செய்கிறது? எப்படி நேசிக்கிறது உறுதி செய்கிறதுனா, ஒருவேளை தகப்பன் தாய் கடவுளுடைய திட்டத்துக்கோ கடவுளுடைய சித்தத்துக்கோ அதுக்கு விரோதமாக கூட போக முடியும். அவங்களும் மனுஷங்க தானே, மாம்சீகமாக முடிவு எடுக்க முடியும். கடவுளுக்கு எதிரானவர்களாக கூட என்ன பண்ண முடியும், மாறிட முடியும். பாருங்க, அந்த நேரத்தில் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டியது எந்த இடத்துல? தகப்பனையாவது தாயாவது என்னை காட்டிலும்
அதிகமாய் நேசிக்கிறவன்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். என் தகப்பன் தாயை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய கட்டளைகள், அவருடைய பிரமாணங்கள், இதுதான் என் வாழ்க்கையிலே முக்கியமானது. அதுதான் இன்னைக்கு பாட்டா பாடணும். தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது. அப்போ யாரை நான் என் வாழ்க்கையில் முதன்மையாக வைக்க வேண்டியதாக இருக்குது? யாரை நான் முதன்மையாக நேசிக்க வேண்டியதாக இருக்குது? இயேசுவை. தந்தையும் தாயும் சுயநலத்துக்காக ஒதுக்கி வைக்கல, அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னு ஒதுக்கி வைக்கல, அல்லது அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்றதுனால அவங்க பேச்சை கேட்காம போல. இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிறோம்? என் தந்தையை தாயை காட்டிலும் மேலான ஒரு உறவு இருக்கிறது, நித்தியமான ஒரு உறவு இருக்கிறது, ஞானத்தை தருகிற, என்னை வாழ்நாள் முழுது நடத்துகிற ஒரு உறவு இருக்கிறது. அவருக்கு தான் என் முதன்மையான அன்பை என்ன பண்ண வேண்டியதாக இருக்கிறது? நான் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால இயேசு வெளிப்படையாகவே அங்கே பேசுகிறார். 37ஆம் வசனம், தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன? உங்கள் சூழ்நிலைகளிலே யாரை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் அப்படின்ற சேலஞ்சஸ் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக என்ன பண்ணும்? வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் வரும். whom you love first and foremost. கடவுளுடைய சித்தத்தை முதன்மையாக வைக்க போறீங்களா, அல்லது பெற்றோரின் சித்தத்தை முதன்மையாக வைக்க போறீங்களா? பிள்ளைகளின் சித்தத்தை முதன்மையாக வைக்க போறீங்களா, இல்லை கடவுளுடைய சித்தத்தை முதன்மையாக வைக்க போறீங்களான்ற சவால் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ரொம்ப தெளிவாக இருக்கணும். நான் எந்த பக்கம் தான் நின்று ஆகணும்? நான் எந்த பக்கம் தான் நின்று ஆகணும்? மெய்யான அன்பாக இருக்கிற நம்முடைய குமாரனையே எனக்காக அனுப்பின இயேசுவின் அன்பே எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? நித்தியமான அன்பாக இருக்கிறது. அப்போ அந்த அன்பு பக்கம் தான் என்னுடைய முதன்மை நேசத்தை, அன்பை நான் காண்பிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன்னா மனுஷனுடைய நேச்சரே அப்படிதான். அதான் சொல்ல வரேன். மனுஷன் இயற்கையாக உருவாக்கப்பட்ட விதமே அப்படிதான். பாருங்க, அவனுக்கு அதுதான் ஒத்து போகும். எப்படின்றது எடுத்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் எதை கவனிக்க போறோம்னா, மனுஷன் தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட பிறகு அவன் முதலாவது யாரை அன்பு கூர்ந்தான், யாரோடு கூட பழகிட்டு இருந்தான், யாரோடு கூட அவனுடைய உறவு இருந்ததுலாம் நீங்கள் படிக்கலாம். மனுஷன் இன்னொரு மனுஷனோடு கூட அவன் அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு இல்லைங்க. அங்கே வேற மனிதர்கள் இல்லை, வேற எதுவுமே இல்லை. மனிதன் உண்டாக்கப்பட்ட பின்பு முதல் அவன் பார்த்தது யாருன்னா கடவுளை தான். அவரோடு கூட தான் அவனுடைய ஐக்கியம் இருந்தது, உறவு இருந்தது, அவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியது. அவர் இவன் மேலே அன்பு காட்டுறது எல்லாமே, இது எல்லாமே என்ன பண்ணுது? நிகழக்கூடியதாக இருக்குது. அதுதான் ஒரு நேச்சர் இதுன்னு சொல்கிறோம். அதை இயற்கையான ஒரு சிருஷ்டிப்பாம். அப்படி தான். சரி, 15ஆம் வசனம் பாருங்க. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆகிலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வந்தவர், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இதெல்லாம் பேசிட்டு அவரே ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறார். உனக்கு நான் ஏற்ற துணையை என்ன பண்ணுவேன்? நான் உண்டாக்குவேன். மனுஷன் தனிமையாக இருப்பது எந்த விதத்தில் என்ன கிடையாது, அது நல்லது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இந்த ஃபார்மேட்டை, இந்த வசனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது இல்லைன்னா, ஏதோ ஒரு ஆள் கூட எப்பவுமே நான் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு உறவு கூட நான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் கடவுள் சொல்ல வராருன்னு நினைக்கிறோம். இல்லை, அது மட்டும் அவர் சொல்ல வரவில்லை என்பது அடுத்து வர வசனங்களில் புரிய ஆரம்பிக்கலாம். எப்படி அதை சொல்லிட்ட பிறகு இது நடக்குது. 19ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கும் ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இன்னைக்கு வரைக்கும், அதாவது இந்த சம்பவத்தில் சொல்றேன், இந்த சம்பவம் வரைக்கும் ஆதாமுக்கு துணையாக இருப்பது யாரு? ஆதாமுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் யாரு? ஆமாம், தேவன் மட்டும்தான்.
அவன் அன்பு கூறுவதற்கும், அவன் ஆசையை வெளிப்படுத்துவதற்கும், அவன் பேசுவதற்கும், பேசுறதை கேட்கறதுக்கும் அவனுடைய நேச்சர் பான் யாரு கூட தான்? ஆண்டவர் கூட தான். கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை பிறந்து பாருங்க, இயற்கையாகவே யாரோட கூட பாண்ட் ஆகிடுது? அது தாயோட கூட இணைந்து கொள்வது. தாய் சொல்லி கொடுத்தாதான் மற்ற உறவுகள் எல்லாம் தெரியுது, மற்றவங்களெல்லாம் அது அழைக்கிறது, அவங்க மேலே அன்பை வைக்குது. இல்லைன்னா தாயை தவிர வேறு யாரும் என்ன பண்ணுறதில்ல, குழந்தைகள் இயற்கையாகவே இணைவது இல்லை. தாயோடு மட்டும்தான் அது இசைந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ அதே நிலை தான் ஆதாமுக்கு. அவனுக்கு இப்போ கடவுளை தவிர, ஆண்டவரை தவிர வேறு யாரையும் பார்க்கல, எந்த மனுஷனும் அங்கே இல்லை. அப்போ யாரை அன்பு கூறுவது? தனக்கு நிகரான ஒரு அன்பு கூறணும். அவனுக்கு ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சாரு, பேரை சொன்னால் அது பார்த்து அது வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்துக்கும் அது ஜோடி இருக்குது, வேலையை பார்த்து போயிடுச்சு. ஆனால் ஆதாமுக்கோ ஏற்ற துணை இல்லை. அங்கே ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. என்ன? அங்கே ஆண்டவரோடு கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? அன்பை பகிர்ந்து கொண்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவராக பார்த்து அந்த அன்பு பகிர்தலுக்கு ஒரு அருமையான ஒரு வேலையை செய்கிறார். அதுதான் அடுத்து வர வசனம் 21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இந்த நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். எப்படி கொண்டாரு பாருங்க. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு யாரோட இசைந்திருப்பான்? இப்பொழுது குழந்தை எப்படி அம்மாவோடு இசைந்திருந்ததோ, வளர்ந்த பிறகு இப்போ மனுஷனுக்கு ஒரு காரியத்தை வைக்கிறாரு. இப்போ யாரோட இசைந்திருப்பாயாக? பார்ட்னரோடு கூட இசைந்திருப்பாயாக, மனைவியோடு கூட இசைந்திருப்பாயாக. சரி சொல்லிட்டு அங்கே இன்னொரு வேலையும் நடக்குது. 25 பாருங்க. ஆதாம் அவன் மனைவியாக இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் என்ன பண்ணாது இருந்தார்கள்? அவர்கள் வெட்கப்படாது இருந்தார்கள். என்ன பண்ணாது இருந்தார்கள்? அவர்கள் அவங்களுக்குள்ள எந்த விதமான வேற்றுமையும் அவர்களுக்குள்ளே காணப்படவில்லை. எப்படி இது? ஏனென்றால் எப்படி ஆதாம் தேவனோடு கூட பழகும்போது அவருக்கு இவருக்கும் என்ன பண்ணவில்லை? எந்த வேற்றுமையும் காணப்படவில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். கடவுளை பார்க்கும்போது வித்தியாசமாக பார்க்கல, ஒரு மிருகத்தை பார்க்குற மாதிரி அவரை பார்க்கல. அவரோடு கூட பேசுவதற்கும் பழகுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் ஆதாமுக்கு அங்கே ஒரு ஏற்ற நிலை அங்கே உண்டானது போல இப்போ அடுத்த நிலை ஒன்று கொடுக்குறாரு. யார் அது? ஏவாள் துணையா என்ன பண்றாரு? ஒருத்தரையே கொடுத்து இப்போ அவளையும் அதே போல அன்பு செலுத்தும்படியாக செய்கிறார். ஆனால் இப்போதான் கவனிக்கணும். இப்போ சவால், சேலஞ்ச் லைஃப் ஆரம்பிக்குது. என்னை காட்டிலும் தன் தகப்பனையாவது தன் தாயாவது நேசிக்கிறவன் எனக்கு எப்படிப்பட்டவன் அல்ல, பாத்திரன் அல்லன்றது 3வது அதிகாரத்திலே வைக்கிறாரு சேலஞ்ச். 3வது அதிகாரத்திலே அங்கே நடக்கிற சேலஞ்ச் என்ன? மனைவி பேச்சை கேட்கறதா இல்லை கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்கிற அவர் பேச்சை கேட்கறதா? யாரை நான் முதன்மையாக அன்பு கூறுவது? நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் யாரை அன்பு கூறுகிறீர்களோ அவங்க பேச்சை தான் கேட்பீங்க. பேசுறது புரியுதுங்களா? இயல்பு அது. யாரை அன்பு கூறுகிறீர்களோ அவங்க பேச தானே பண்ணுவீங்க, நீங்கள் கீழ்ப்படுவீங்க, நடப்பீங்க. இப்போ ஆதாமுக்கு ஒரு சவால் முன்னாடி வந்து நிற்குது. இப்போ ஏற்ற துணையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த துணை வருவதற்கு முன்பதாக கடவுள் தான் அவனுக்கு துணையாக இருக்கிறாரு. அவர்கிட்ட அன்பு செலுத்துவதும் அன்பை பகிர்வதும் மட்டும்தான் அவனுக்கு வேலையாக இருந்திருக்குது. இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் கிடச்சிருக்குது ஏவாள்ன்ட்டு. இப்போ அந்த அம்மா ஒரு சேலஞ்ச் வைக்குது, அந்த அம்மா மூலிமா ஒரு சவால் வருது. இப்போ இந்த சவாலையும் ஜெயிக்கணும். ஆனால் அந்த சவால் அவனால் என்ன பண்ண முடியல, ஜெயிக்க முடியல, தோற்று போகிறான். காரணம் என்ன? அதான் படிக்க போகிறோம். என்ன காரணம்? ஆதியாகமம் 3:9 பாருங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. முடிச்ச பிறகு கடவுள் கேட்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். கடவுளுக்கு மட்டும் இவங்க பயந்து ஒளியில, தங்களுக்கு தாங்களே இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சமாக இருக்கிறான் அன்பு கூர்ந்த அவர்கள் இருவருமே ஒருவரை ஒருவர் மறைத்து வாழ ஆரம்பித்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்களுடைய லைஃபே இப்போ பிரச்சனைக்குரியதாய் மாறுகிறது. நல்லா கவனிக்கணும். ஏன் பிரச்சனைக்குரியதாய் மாறுச்சுன்னா முதல் காரியம் அதுதான்.
முதன்மையாக யாரை இவர்கள் நேசித்திருக்க வேண்டுமோ அவரை இவர்கள் நேசியாதபடியினாலே இப்ப இவங்க லைஃப் எப்படி இருக்குது? இப்ப டிராஜடியா இருக்குது. ஆதாம் ஏவாளுக்கு மறைந்து வாழறான், ஏவாள் ஆதாமுக்கு மறைந்திருக்கு, நிர்வாணத்தை மறைக்க முயற்சி செய்யறான். சரி, என்ன நடந்தது? 12ஆம் வசனம். அதற்கு 11. அப்பொழுது அவர் நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாய் என்றார். அப்ப பாருங்க, ஆதாம் பதில். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள். யாருடனே இருக்கும்படி? என்னுடனே இருக்கும்படி. என் கூட அன்பு செலுத்த, அன்பை பகிர்ந்து கொள்ள ஒருத்தியை கொடுத்தீங்களே, அவ பண்ண வேலை தான். அதான் சொல்றான் அவன். தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். சரி, இப்ப இந்த அம்மா கிட்ட வராரு. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றான். ஆக மொத்தம் நீங்க கரெக்டா ஒவ்வொருத்தரை வச்சிருக்கிறீங்க, இவளால அவளாலன்னு. ஆனா அங்க முக்கியமான பாயிண்ட் என்ன? இவர்கள் இருவரும் யாரை முதன்மையாக அன்பு கூர்ந்திருக்க வேண்டும்? யார் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும்? இவங்க தோட்டத்தை இழக்காம இருக்கணும்னா, அந்த நல்வாழ்க்கை இழக்காம இருக்கணும்னா, அதில் ஆண்டு கொண்டு அவர்கள் அதில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றால் யாரை முதன்மையாக அன்பு கூர்ந்திருக்க வேண்டும்? தேவனை அவர்கள் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். தேவனை அன்பு கூறாம இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துணையை, இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்களை இவங்களெல்லாம் திருப்திப்படுத்துவதற்கு அன்பு கூர்ந்தால் முடிவு இப்படிப்பட்ட முடிவாக தான் இருக்கும். அதனால தான் பவுல் புதிய உடன்படிக்கையில ரொம்ப அழகா அந்த சிஸ்டமேட்டிக் ஆர்டர் போதிக்கிறார். முதலாவது யாரு, ரெண்டாவது யாரு, மூணாவது யார் என்ற சிஸ்டமேட்டிக் ஆர்டரை பவுல் அழகா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம். 1 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தை எடுத்தவங்க ஒருத்தவங்க படிங்க. 1 கொரிந்தியர் 11:3. ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்குள் தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து யாராய் இருக்கிறார்? தலையாய் இருக்கிறார். ஒவ்வொரு ஸ்திரீக்கும் புருஷன் எப்படி இருக்கிறார்? கிறிஸ்துவுக்கு தேவன் யாராய் இருக்கிறார்? தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அறிய வேண்டும் என்று என்ன பண்ணுகிறேன்? நான் விரும்புகிறேன். சரி, இப்போ இங்க ஆர்டரை கவனிப்போம். ஒவ்வொரு புருஷனுக்கும். ஏன் புருஷனை கொண்டு வர்றாரு? ஏனென்றால் அவன் தான் முதலாவது படைக்கப்பட்டவன். முதலாவது படைக்கப்பட்டவன் யாரு? புருஷன் தான். அதாவது ஆதாம் தான் படைக்கப்பட்டவன். இன்னைக்கும் வீடுகளில் போனீங்கன்னா முதலாவது பேச்சு யார் பேச்சு தான் எடுபடுவாங்க? ஆண்கள் இருக்கிற பேச்சு தான். தப்பு கிடையாது. சரி, ஆனால் சரியான ஆட்களாக இருக்கணும். அங்கே எப்படிப்பட்ட ஆட்கள்? முதலாவது தேவனை அன்பு கூறுகிற ஆட்களாக. யாரை அன்பு கூறுகிற ஆட்களாக? இப்போ ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆர்டர் அப்படியே கொண்டு வருவோம். ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற புருஷனாகிய ஆதாம் தேவனை ஒருவேளை முதன்மையாக அன்பு கூர்ந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு இடமே இல்லை, பாவத்துக்கு இந்த உலகத்தில் இடமே இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவன் சரியா இருந்திருப்பான், அவனுடைய வாழ்க்கை சரியா இருந்திருக்கும். சரி, அவனை சார்ந்து அவனுக்கு இணையாய் துணையாய் கொடுக்கப்பட்ட மனைவியின் வாழ்க்கையும் எப்படி இருந்திருக்கும்? அங்கே நல்லா இருந்திருக்கும். இவன் ஒருவன் செய்த ஒரே தவறு, தேவனை முதன்மையாக அன்பு கூறாமல் போனதுன்ற அந்த ஒரு தவறு அவனுடைய வாழ்க்கையும் சபிக்கப்பட்டு, மனைவியுடைய வாழ்க்கையும் சபிக்கப்பட்டு, பின்வரும் சந்ததியும் சபிக்கப்பட்டதாய் மாற்றினது. அவனுக்கு இருந்த நல்ல நிலையை அவன் இழந்து போறான் பாருங்க. அப்ப இன்றைக்கு நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சே தான். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது? அந்த பிசாசு அந்த சோதனையை கொடுக்குறான், இந்த சோதனை, எந்த சோதனையில் ஒரே ஒரு சோதனை தான். என்ன சோதனை அது? எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் யாரை நான் முதன்மையாக நேசிக்கிறேனா? கடவுளை நான் முதன்மையாக நேசிக்கிறேனா? நான் தேவனை முதன்மையாக நேசித்தால் என் வாழ்க்கையிலே முதன்மையான இடம், முதன்மையான கீழ்ப்படிதல், முதன்மையாக நான் எல்லாவற்றையும் யாருக்காக தான் தருவேன்? தேவனுக்காக தான் கொடுப்பேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நான் தேவனுக்கு என்று வாழ வேண்டும் என்பது பாருங்க, அது ஒரு பெரிய சேலஞ்ச் எனக்கு. நான் தேவனுக்கு என்று வாழ்வதுன்னா என்ன அர்த்தம்? நான் தேவனை முதன்மையாக வைத்து அன்பு கூறுவது. Loving God in a first level, first and the foremost level. ஆதாமுக்கு வந்த சோதனை போலவே நமக்கு வரலாம். அதனாலதான் இயேசு அது போதிச்சாரு. என்னை விட உன் தாயாவது தகப்பனையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அந்த உறவுல கூட கர்த்தருக்குள் என்ன பண்ணுவாயாக? நீ கீழ்ப்படிவாயாக. கர்த்தருக்குள்ளதான் அவனை நேசிக்கணும், கர்த்தரை விட அல்ல. யாரை விட அல்ல? கர்த்தரை விட அல்ல. அப்ப அதுக்கு பழகணும் பாருங்க. You should practice.
எப்படி அந்த நான் ஏற்கனவே உங்களுக்குலாம் சொல்லியிருக்கிறேன், எப்படி அன்பு அதிகரிக்கும், எப்படி அன்பு உறுதிப்படும். அதுக்கு நேரத்தை கொடுக்கணும், அதுக்கு பழகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நேரத்தையும் கொடுத்து பழகவும் செய்யணும். அதுதான் சங்கீதக்காரன் சங்கீதம் 1 நமக்கு போதிக்கிறான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பழகுகிற மனிதன், அதான் தியானம். என்ன பண்ணுகிற மனிதன்? பழகுகிற மனிதன். வார்த்தையை கொண்டு தேவனோடு இசைந்திருக்கிற மனிதன், வார்த்தையை கொண்டு தேவனோடு கூட பழகுகிற மனிதன். அவனை பற்றி பேசுறான். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் இப்ப நான் சொல்றேன், உலகத்தில் இருக்கிற அநேக உறவுகளை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆதாமுக்கு கொடுத்த மாதிரி நல்ல நல்ல உறவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அதெல்லாம் கடவுளை விட நேசிக்கிறதுக்காக அல்ல. யாரை விட நேசிக்கிறதுக்காக அல்ல. ஆமா, தேவனை விட நேசிப்பதற்காக தேவன் அந்த உறவுகளை தரவில்லை. அவர்கள் எல்லாரை காட்டிலும் நீங்கள் தேவனை அதிகமாக நேசிக்கும்படியாக, முதன்மையாக நேசிக்கும்படியாக தான் தேவன் அந்த உறவுகளை தந்திருக்கிறார். அப்ப இந்த இரவு வேளையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன? இயேசுவின் அன்பு மட்டுமே நித்தியம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அவருடைய அன்புக்கு மட்டும்தான் என் முதன்மையை நான் தருவேன். First and foremost love is for my Christ Jesus. இந்த முதன்மையான அன்பு யாருக்கானது? அது இயேசுவுக்கானது, வார்த்தைக்கானது, அவருடைய பிரமாணங்களுக்கானது. அதை வெளிப்படுத்துறது, அதை செயல்படுத்துறது தான் நமக்கு தேவையான ஒரே ஒரு சேலஞ்சு. அதுக்கு எதிராக தான் பிசாசு பல காரியங்களை நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆலயத்துக்கு வராத, பிரசங்கத்தை கேட்காத, வார்த்தையை தியானிக்காத, வார்த்தையின்படி நடக்காத, உலக உறவுகள் எல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதனாலதான் பவுலும் போதிக்கிறாரு. வேதம் நிறைய இடத்துல பல விதமா போதிக்குது. அதுல ஒரு அருமையான வசனம், உலக பகை தேவனுக்கு, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இருக்கிறது. ஏனென்றால் அவைகள் எதுவுமே பாருங்க கடவுளை விட போயிடக்கூடாது, கடவுளுக்கு நிகராகவும் வரக்கூடாது. First and the foremost option to love in this world is God. உங்களுக்காக தம்மை தாமே அர்ப்பணித்த இயேசுவுக்கு தான் உங்களுடைய அன்பின் முதன்மையை நீங்கள் தர வேண்டுமே தவிர உலகத்தில் வேற யாருக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட தான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாரையும் காட்டிலும் உண்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன், உண்மை தான் அதிகமாக நான் அன்பு கூறுகிறேன். செயலிலும் காமிக்கணும், ப்ராக்டிக்கல் லைஃப்லேயும் அதை கொண்டு வரணும். எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய வழியில் நடக்க ஆர்வமாக இருக்கிறேன், சித்தத்தை செய்ய நான் ஆர்வமாக இருக்கிறேன், ஊழியத்தை செய்ய நான் ஆர்வமாக இருக்கிறேன், வேலையை செய்ய நான் ஆர்வமாக இருக்கிறேன். காமிச்சிங்கன்னா தான் நான் சொல்கிறேன், தெய்வனுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுங்க. இந்த மெய்யான அன்பை இந்த உலகத்துக்கு என்ன பண்ணீங்க? வெளிப்படுத்துறீங்க. உங்களுடைய அன்பு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. மற்ற காரியங்கள் அடுத்த வாரம் பாருங்க. எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பு விருக்கமுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சத்திய வசனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக. உடைய அன்பு இந்த உலகத்தில் நித்தியமானது. உலகத்தில் எங்களுக்கு அன்பு கூற பல காரியங்கள் இருந்தாலும் அவைகள் எதுவுமே உமக்கு நிகராகவோ அல்லது உம்மை விடவோ அல்ல. உம்மை அன்பு செலுத்துவதே பிரதானமானது, மிகவும் முக்கியமானது, முதன்மையானது. ஆண்டவரே, loving you is the first and foremost thing. இந்த அறிவை, இந்த ஞானத்தை கர்த்தர் நீர் எங்களுக்குள்ளே வைத்தபடியால் ஸ்தோத்திரம். அதற்காக நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த சத்தியத்தில் நிற்க நீர் உதவி செய்வீராக. பிசாசு அவர்களுக்கு கொண்டு வரக்கூடிய எல்லா சவால்களிலும் தேவனாகிய கர்த்தரை முதன்மையாக அன்பு கூறுவது, முதலாவது அன்பு கூறுவது, அவருடைய சித்தத்தை செய்வது, அவருடைய பணியை செய்வது, அவருடைய வேலையை செய்வது, அவரை அன்பு கூறுவதை உறுதிப்படுத்துவதே பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரதானமான காரியமாக இருக்கட்டும். அதன் மூலமாகவே பாக்கியவான்களாக அவர்கள் வாழ முடியும். அதன் மூலமாகவே வெற்றி வாழ்வு அவர்களுக்கு உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ளும்படியான இந்த சத்தியத்தை போதித்தபடியால் அடி செலுத்துகிறோம். இரவும் பகலும் உம்மை நேசிக்கட்டும், இரவும் பகலும் உம்மோடு கூட இசைந்து இருக்கட்டும். வார்த்தைகளோடு கூட, வசனங்களோடு கூட, தியானிக்கிற காரியங்களோடு கூட அவருடைய உள்ளம், அவருடைய ஆத்துமா, அவருடைய இருதயம் இசைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். மாதத்தில் +2 +1 மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ரூத்லாம் +2 4வது எக்ஸாம் ஆரம்பிக்குது இல்லையா? சரிங்க. அதனால் கடைசியாக இந்த எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திலும் படிக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த பொது தேர்வில் எழுதுகிற எல்லா தேர்வுகளிலும் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் பாதுகாப்பையும் தந்து அவர்கள் சிறந்த முறையிலே தேர்வு எழுதக்கூடிய ஞானத்தை கர்த்தரின் தருவீராக. தேவரீருடைய எதிர்காலத்தை இப்படி கருத்தில் தருகிறோம். கர்த்தர் நீர் திட்டமிட்டிருக்கிற உடைய நோக்கங்கள் நிறைவேற உடைய பிள்ளைகளை கர்த்தரின் கட்டுவிப்பீராக. தேவரீர் அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நல்ல மன தைரியத்தையும் எல்லா பயத்தையும் அகற்றி போட்டு தைரியத்தின் ஆவியை தந்து உற்சாகத்தின் ஆவியை தந்து நல்ல முறையிலே அவர்கள் அனைவரும் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று அவர்கள் கடந்து வர நீர் உதவி செய்வீராக. கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். தேவரீர் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய மகிமை அவர்களோடு கூட இருக்கட்டும். அனந்த ஞானம் அவர்களோடு கூட இருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. மீண்டும் உங்களை நான் வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.